ஒரு வழியா மேரேஜுக்கு வந்துட்டாங்கய்யா. யாரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, அம்பானியோட கடைசி பையன் அனந்த் அம்பானி, ரதிகா இவங்களோட வெட்டிங்கை பத்தி தாங்க பேசுறேன். மேரேஜ் எங்க நடந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்க மோகனா, வாங்கய்யா வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாளாக வெட்டிங்காக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாமே ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நமக்கே தெரியும். அதுலேயும் இன்விடேஷன் ஸ்டைல் இருக்கே எப்பா, எல்லாரும் கோவிலில் போய் தான் இன்விடேஷன் வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்க கோவிலவே இன்விடேஷனாக வச்சுருக்காங்கங்க. இந்த மாதிரி இன்விடேஷன் செய்கிறதுக்கே நான்லாம் 5 வருஷம் வேலை பார்க்கணும் போல இருக்குது. சரி விடுங்க, அது என் கவலை. ஒரு வழியாக நேற்று மும்பையில் இருக்க ஜியோ வேர்ல்ட் சென்டரில் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஜியோ வேர்ல்ட் சென்டர் வேறு யாரோடதும் இல்லை, அம்பானியோடது தான். அந்த சென்டரில் ஒரு கன்வென்ஷன் சென்டரும் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சார் இல்லையா, அதுதான் கன்வென்ஷன் சென்டர். அதே மாதிரி ஜியோ வேர்ல்ட் சென்டர்லேயுமே ஒரு கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே உட்காரலாமாங்க. உங்களுக்கும் மேரேஜ் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த இடத்துல வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? ஜஸ்ட் 5 crores மட்டும்தான் தேவை. இது மட்டும் கிடையாது, அதை சுற்றி ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்ட்லேயுமே ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. அங்கே உங்களுக்கு மேரேஜ் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு 15 லட்சம் இருந்தால் போதும். என்னையா நீ 15 லட்சம் 5 crores அப்படின்றத வெறும் சாதாரணமாக சொல்கிற அப்படின்னா நீங்கள் கேட்க வேணாம். நான் பேசுகிறது அம்பானியோட கல்யாணத்தை பற்றி. அப்போ நமக்கு இது சாதாரணமாக தானேங்க தெரியணும். சரி வாங்க, அனந்த் அண்ட் ரதிகா மேரேஜுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட் செலிபிரிட்டிஸ் சல்மான் கான், ரன்வீர் சிங், பிரியங்கா சோப்ரா, நிக் ஜோனாஸ், ராம் சரண், ஆலியா பட், இது மட்டும் இல்லை அட்லி பிரியா, இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்களாங்க. அது மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி, யூகே பிரைம் மினிஸ்டர் பாரிஸ் ஜான்சன், பிரபல கிரிக்கெட் லெஜண்ட்ஸ், இதுதாங்க நமக்கு தேவை. தோனி, அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்கங்க. செம்மையாக போயிட்டு இருக்க இந்த செலிப்ரேஷனில் நம்ம வடிவேல் சார் பாணியில் சொல்ல போனால், நான் ஆட எங்கள் அம்மா பாட அப்படின்ற மாதிரி கிம் கர்தாஷியான் ஆட, ஃபாரின் சிங்கர் ஜஸ்டின் பீபர் பாட செம்மையாக நடந்துட்டுருக்குங்க. இப்படி அது மட்டும் இல்லை, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் செம்மையான ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. அம்பானி வீட்டு கல்யாணம் இல்லையா, சொல்லவா வேணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியா அட்லி ஒரு பக்கம் வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க. என்ன ட்ரெஸ்ஸஸ்ன்னு கேட்குறீங்களா? அதாவது அனந்த் அண்ட் ரதிகாவோட நேமை ஜாக்கெட்டில் பேக் சைடு போட்டிருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை, இவங்க எதுக்கடா அவங்க பேரை போட்டிருக்காங்க? அவங்க தானடா போடணும். அப்போ இந்த ஜாக்கெட்டை அடுத்து யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? சரி ஏதோ இருந்துட்டு போதும் விடுங்க. நீயும் ரொம்ப நேரமாக அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறியே, முக்கியமான விஷயத்துக்கு வாயா, நம்ம மேட்ருக்கு வா. அப்படி தானே கேட்குறீங்க? வரேன் இருங்க. எதை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? சாப்பாடை தாங்க சொல்ல வரேன். இந்த வெட்டிங்க்கு 2500 வகையான சாப்பாடு போடுறாங்களாங்க. என்னடா அது, 50 வகையான சாப்பாடே நம்மளால் சாப்பிட முடியாது, 2500 வகையான சாப்பாடு எப்படியா சாப்பிட்றது? எப்படி சாப்பிட்ருப்பாங்க? சரி விடுங்க, அது எப்படி இருக்கோ. பெசாட்டி நம்மளும் மும்பைக்கு ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கார் எடுத்து துப்புறீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லாருமே செம்மையாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் பனியனோட வந்திருக்காருங்க. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஃபாரின் சிங்கர் ஜஸ்டின் பீபர் தான். அவருக்கு அந்த உடை வந்து அங்கே கல்ச்சராக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா இங்கே எப்படி வந்திருக்காருன்னு? பார்க்குறதுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. சரி விடுங்க, செலிப்ரிட்டி இல்லையா, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. சங்கீத் ஃபங்க்ஷன்லேயே அனந்த் அண்ட் ரதிகா போட்ட ட்ரெஸ்ஸஸ் நம்ம கண்ணை அப்படியே கவர்ந்து இழுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே தக தக தகன்னு கோல்டில் மின்னுற கோட்டு, வைரத்தில் மின்னுற ட்ரெஸ்ஸு, இப்படிலாம் போட்டுட்டு வந்து முன்னாடி நிற்கிறாங்களே, அப்பா அழகுக்கே அழகுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சரியா, பட்ஜெட்டை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருக்கே இந்த வெட்டிங்க்கு, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பானி அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் பால்கார் அப்படின்ற ஒரு இடத்துல ஏழைகளுக்கு 50 ஜோடி ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீதனமாக கோல்டும் சில்வரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 1,10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான 36 பொருட்கள் வந்து சீதனமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரிலையன்ஸ் ஆப்ரேட்டர் பார்க் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்களா? நமக்கெலாம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாலே மனசு வராது. இவர் பார்த்தீங்களா, வெட்டிங் மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சு சீதனமும் கொடுத்துருக்காரு. 50 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தன்னோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் 2 பேருமே இருந்தாங்க. சரி ஓகே,
வெட்டிங்கே நடந்துருச்சு. அடுத்து ரிசப்ஷன் ஒன்று இருக்கே, அதில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் மோகனா. தேங்க்யூ. பாய் பாய்.